வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடிய கடைசி வாரம் பிப்ரவரியில் அதனுடைய பலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் செவ்வாயும் 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போது மேன் ஆஃப் ஆக்ஷன்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். அவங்க ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ஏதோ பண்ணுவான். ஏன் இவ்வளோ ரகலை, நீ என்னமோ உன் வேலையை பார்த்துட்ருக்குற, பக்கத்தில் அணுகுண்டே விழுதியா அப்படின்னு சொல்லுவாங்க காமெடியாக. நீங்கள் என்ன செய்வீங்க? எதுவுமே பேச மாட்டீங்க. நேராக போயிட்டு அந்த இவனும் அவனை 4 அரை பட்டுன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். மேன் ஆஃப் ஆக்ஷன் தான் நீங்கள். இப்போது ஒரு காரியத்துக்கு என்ன தேவையோ அதில் நான் செயல்படுறேன், அனாவசியமான வார்த்தை என்னிடம் இருந்து வராது அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற செயல்பாடு உங்களிடமிருந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படக்கூடிய அந்த செயல்பாட்டினால் உங்களை சார்ந்தவர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸு, சந்தோஷம். அப்போது உங்களை நம்புகிறவங்களுக்கு நீங்கள் எந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க. அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்தை பொறுத்தவரையில் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நடத்தணும்னா சாம பேத தான தண்டமெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் கையாளக்கூடிய ஒரு திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு வாரம், சிறப்பான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.